சொல்ல மாட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் நம்மை சந்தோஷமாக வைத்திருப்பார். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் உண்டு. இந்த கடைசி நாட்களில தகப்பனுக்காக வேலை செய்வதற்காக அவர் வேலைக்காரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல வேலைக்காரனை உருவாக்க வேண்டும் என்று தகப்பன் விரும்புகிறார். ஒருவேளை அந்த வேலைக்காரர்களாக நீங்களாக கூட இருக்கலாம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளே, உங்களில் ஒருவரை கர்த்தர் வேலைக்கு எடுத்து அவர் பயன்படுத்த விரும்புகிறார். மத்திய சுவிசேஷகம் 9ஆம் அதிகாரத்தில் 37வது வேத வசனங்கள் நமக்கு இவ்விதமாக சொல்லுகிறது. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். நிறைய பேரை ரட்சிப்புக்குள் கொண்டு வர முடியும், ஆனால் அதை செய்வதற்கான ஆட்கள் இல்லை. நிறைய பட்டணங்களுக்குள் தேவ வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்க முடியும், ஆனால் அந்த பட்டணத்துக்குள் போகக்கூடிய ஆட்கள் இல்லை. ஒரு காலத்தில் தெரு பிரசங்கள் நிறையாக காணப்பட்டது. வீடுதோறும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லின நாட்கள் உண்டு. டாக்ஸ் ஊழியம் எங்கு பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கு பார்த்தாலும் சகோதர சகோதரிகள் டாக்ஸ் கொடுத்து கர்த்தருடைய வேலைகளை செய்து கொண்ட நாட்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட வேலைகள் எல்லாமே குறைந்து போயிடுச்சு. அப்போ தகப்பன் என் பிள்ளைகள் கொடுத்த வேலையை தொடர்ச்சியாக செய்ய முடியாதபடி நான் கொடுத்த அந்த கனமான பொறுப்பை விட்டுவிட்டார்களே என்று சொல்லி அவருக்கு கொஞ்சம் நம்பல வருத்தம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எந்த வகையிலாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தொடர்ந்து அந்த ஊழியத்தில் பலப்பட தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அறுவடை காத்திருக்கிறது. ஆத்துமாக்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள். இங்கு கிடைக்குமா, விடுதலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏங்குற திரளான கூட்டங்கள் உண்டு. நிறைய இடத்துல பணங்களை கொண்டு போய் கொடுத்து விடுதலை பெற முடியாத நிறைய ஆத்துமாக்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் யாவருக்கும் நாம் தானே சுவிசேஷம் சொல்ல வேண்டும், நாம் தானே அவர்களை மீட்டு கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட வேலையை நம் மேல கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. இந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆலயத்துக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு நல்லா தூங்கணும், இல்லை ஏதாவது பீச்சோ டிவியோ ஏதோ ஒன்று பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஒரு நேரத்தில் நம்மளும் என்ன பண்ணணும், மீட்க முடியாமல் ஓடி வந்த காலங்கள் உண்டு. உன் தேவன் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுக்க அந்த தேவனுக்காக நீங்கள் பலரை கிறிஸ்துவுக்குள் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆளை வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலக பிரமாணம் பாருங்க, அரசியல்வாதிகள் தன் கட்சிக்கு ஆள் சேர்ப்பார்கள், ஆனால் தேவன் விடுதலைக்கான ஆட்களை கூட்டிக் கொண்டு வார்கள் சொல்லுகிறார். நீங்கள் அந்த வேலையை செய்யுங்கள், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.